அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தலைக்கறி குழம்பு தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கொரகொரப்பா அரைச்சு சேர்த்துக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி 4 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நான் 1 kg தலைக்கறி எடுத்திருக்கேன். அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 to 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.